visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலியமா நம்ம மதுரை பக்கத்துல அழகர் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. அந்த அழகர் கோயில்ல இருக்கிற கள்ளழகர் பெருமாள், அதாவது இவருக்கு சுந்தரராஜ பெருமாள்னு இன்னொரு பேரும் இருக்கு. இன்னைக்கு அந்த கள்ளழகர் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதல்ல ஒரு வெல்கம் மார்ச்சை கடந்து தான் கோயிலுக்குள்ள போனோம். கோயிலுக்குள்ள போய் முதல்ல சேவிக்க வேண்டிய சன்னதி தெற்கு நோக்கிய ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி. இந்த சன்னதியை தான் முதல்ல நம்ம தரிசனம் பண்ணணும். அதற்கு அடுத்த சன்னதி 18 படி கருப்பண்ண சுவாமி சன்னதி. இந்த சன்னதிக்கு போய் சேவிக்கிறதா இருந்தால் அங்கே முதல்ல டிக்கெட் வாங்க சொல்றா. டிக்கெட் வாங்கிட்டு 18 படி கருப்பண்ண சுவாமியை கண்டிப்பா சேவிக்கணுங்கிற அதான் இந்த ஊர் வழக்கம். கருப்பண்ண சுவாமி கோவிலோட செவுத்து பக்கத்திலே நிறைய வீச்சருவாளை சாட்சி வச்சிருக்கா. அதெல்லாம் கிட்டத்தட்ட 20 அடி 30 அடி உயரம் கொண்ட வீச்சருவாள். இதுக்கு பக்கத்திலேயே 2 மண்டபமும் இருக்கு. ஒரு மண்டபத்தோட பேரு கொண்டப்ப நாயக்கர் ஹால், இன்னொரு மண்டபத்தோட பேரு அமுதர் ஹால். இந்த கள்ளழகர் கோயில்ல கிழக்கு நோக்கிய ஒரு 7 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. ஆனா ராஜகோபுரம் வழியா உள்ள போக முடியாது. அதுக்கு பதிலாக பக்கத்துல ஒரு நுழைவாயில் வச்சிருக்கா. அந்த நுழைவாயிலோட பேரு பெரிய வாச்சான் கேட். அந்த நுழைவாயிலோட 2 பக்கத்துலையும் ஒரு பக்கத்துல கருடாழ்வாரும் இன்னொரு பக்கத்துல ஆஞ்சநேயர் சுவாமியோட படத்தை அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கா. இந்த பெரிய வாச்சான் கேட் அப்படின்னு அந்த பெரிய வாச்சான் நுழைவாயில் வழியே பக்தர்கள் உள்ள போனா முதல்ல ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட புஸ்தக கடை இருக்கு. அதுக்கப்புறம் லக்ஷ்மண கிரானரி அப்படின்னு, அதாவது நெற்களஞ்சியம். அதுக்கடுத்து வரிசையா நிறைய குழாய்கள், குடிநீர் குழாய்கள் வச்சிருக்கா. ஆனா அது சாதாரண இது இல்லை, அது பேரு நூப்புர கங்கை. அதுல வர ஜலத்தை எடுத்து தலையில புரோட்சிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு குக்கரி ஹால் இருக்கு. இங்கதான் பிரசாதம்லாம் தயாரிக்க பிரசாத கவுண்டரும் இருக்கு பக்கத்திலேயே. கோவில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. இந்த 4 கால் மண்டபத்தோட பேரு உரியடி மண்டபம் அப்படிங்கிறா. இதுக்கு பக்கத்திலேயே அறுகோண வடிவத்துல ஒரு நீரூற்று, பூங்கா நீரூற்று மாதிரி இருக்கு. அதுல கோவர்தனன், அதாவது கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு பசுவோட ஒரு வன்னி மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருக்கா. இதுக்கு பின்னாடியே ஒரு கிழக்கு நோக்கிய ஒரு திருக்கோவில், ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அதோட பேரு ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் திருக்கல்யாண மண்டபம். இந்த கள்ளழகர் திருக்கல்யாண மண்டபத்தை பத்தி சொன்னேன். அதுக்கு அடுத்து கிழக்கு நோக்கிய ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அதுக்கு பேர் ஆடி திருவிழா சேஷவாகன மண்டபம்னு சொல்றான். அதுக்கடுத்து திரும்பவும் ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதியில கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சு வழிபடுறான். அதுக்கப்புறம் பக்தர்கள் மூலஸ்தானத்தை நோக்கி போனோம்னா தொண்டைமான் கோபுரம், அதை கடந்துதான் போகணும். இந்த கள்ளழகர் கோயில்ல ஏராளமான தூண்களை கொண்ட மண்டபம் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து இந்த தொண்டைமான் கோபுரத்தை கடந்து போகும்போது 2 பக்கமும் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த பக்கத்திலேயே துலாபார வசதியும் இருக்கு. சின்னது பெருசுமா அங்கங்க ஏகப்பட்ட படிகள் இருக்கு. வயசானவாளும் உடம்பு சரியாதவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் படி ஏறி போறது. அதுக்கடுத்து துவஜஸ்தம்பம் நைவேத்திய பீடத்தை கடந்து போனா கருடாழ்வார் சன்னதி இருக்கு. அதை தாண்டி ஆரியன் மண்டபம், அங்கதான் வந்துருவோம் நம்ம. அதுக்கடுத்து மேலும் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் வரும். அதை தாண்டி போனா மூலஸ்தானத்துல கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளா கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். இந்த கோவில்ல அர்த்த மண்டபத்தோட பீடம் ஒரே கல்லால் ஆனது. அதனால இதை ஒற்றைக்கல் மண்டபம்னு சொல்றான். மூலஸ்தானம் பக்கத்திலேயே தும்பிக்கை ஆழ்வாருக்கு ஒரு சன்னதி, கஷேத்திரபாலகருக்கு ஒரு சன்னதி இருக்கு. கோவிலுக்கு பரமபத வாசல் தனியா இருக்கு. அதே மாதிரி இங்க சரஸ்வதி சன்னதி இருக்கு. பக்கத்திலேயே யாகசாலையும் வச்சிருக்கா. 10 தசாவதார விக்கிரகங்களுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கப்புறம் பக்தர்கள் ஒரு 10 படி மேலே ஏறி போனா தெற்கு நோக்கிய மேட்டு கிருஷ்ணன் சன்னதி வரும். ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில்ல தாயாரோட பேரு கல்யாண சுந்தரவல்லி தாயார். கல்யாண சுந்தரவல்லி தாயார் கிழக்கு நோக்கி தன்னோட சன்னதியில காணப்படுறா. வாசல்ல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. 4 படி மேலே ஏறிதான் போனோம் தாயார் சன்னதியை சேவிக்க. பக்தர்கள் சக்கரத்தாழ்வார் சன்னதி போறதா இருந்தாலும் 4 படி மேலே ஏறிதான் போனோம். சக்கரத்தாழ்வார் சன்னதியில முன்பக்கத்துல சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கத்துல யோக நரசிம்மரும் காணப்படுறாரு. இந்த கோயில்ல பள்ளி அறை இருக்கு. அதை தவிர யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணர், ஆண்டாள் ரங்கமன்னார், பார்த்தசாரதி மற்றும் நாகதேவதைகள் விக்கிரகங்கள்லாம் இருக்கு. கிழக்கு நோக்கிய ஒரு ஆண்டாள் சன்னதியும் இருக்கு. அதே மாதிரி இங்க ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபாலருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. பக்கத்திலேயே ஹயக்ரீவர், மண்டூக மகரிஷி, திருமலை ஆண்டார், விஸ்வரூப கிருஷ்ணர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்கு. கோயிலோட வாகன அறையில வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. இந்த கோயில்ல ராமருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. ராமர் சன்னதியில ராமர், சீதை, லக்ஷ்மணரோட ஆஞ்சநேயரும் காணப்படுறார். அதுக்கடுத்து வடக்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஸ்ரீ உடையவர் ராமானுஜன் கூரத்தாழ்வாரும் காணப்படுறார்.
கோவிலுக்கு ஒரு பெரிய மடப்பள்ளி இருக்கு. அதே மாரி இங்க வந்து அன்னதானம் கூடம் காலம்பற 8 மணிக்கு ஆரம்பிச்சா 6 மணி வரைக்கும் செயல்படுறது. கோயிலுக்கு தனியா ஒரு பசுமடம், அதாவது கோஷாலா இருக்கு. அதே மாரி இங்க வந்து வயசானவாளுக்கும், உடம்பு சரியில்லாதவர்களுக்கும் வீல் சேர் வசதியும் இருக்கு. கோவிலும், கோவில சுத்தி உள்ள இடங்களும் ரொம்ப பெருசு. அதனால பக்தர்களுக்கு ஏராளமான வசதிகள் செஞ்சு குடுத்துருக்கா. நீர் குடிக்கிறதுக்கு அங்கங்க குழாய்கள் வச்சிருக்கா. அதே மாரி குளிக்க வசதி இருக்கு. பக்தர்களோட உடைமைகள் வைக்கிறதுக்கு ஒரு க்ளோக் ரூம் மாரி இருக்கு. ரெஸ்ட் ரூம் அதாவது ஓய்வறையும் வழங்கியிருக்கா. அதே மாரி கோவிலோட தேரு பிரம்மாண்டமா இருக்கு. வெளியில பூட்டி வச்சிருக்கா. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனங்கள்ல எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தலாம். அவ்ளோ இடம் இருக்கு. கள்ளழகர் கோயிலோட ஸ்தல விருட்சத்தோட பேரு சந்தன மரமாகும். புஷ்கரணியோட பேரு பவித்ர புஷ்கரணி ஆகும். இந்த கோயில பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.